ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடியனற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த லெந்து கால தியான கூடுகையிலே நாம் தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த 16வது நாளிலும் இந்த நாளிலே நாம் அனானி என்கிற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நாம் தியானிக்க வந்திருக்கிறோம். அனானி என்கிற ஒரு தீர்க்கதரிசி, குறிப்பாக தீர்க்கதரிசிகளுடைய பணி என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய ஜனங்களை கர்த்தருக்குள் வழி நடத்துவது. ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவருக்குள் வழி நடத்துவது. வழி விலகி செல்லுகிற பொழுது அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து தேவனுடைய வழியை போதித்து அவர்களை எச்சரித்து அவர்களை மனந்திரும்ப செய்து திரும்பவுமாக ஆண்டவரண்டை வழி நடத்துவது தான் இவருடைய பிரதானமான தீர்க்கதரிசிகளுடைய பிரதானமான நோக்கமாக இருந்தது. இந்த மக்களை வழி நடத்துவதற்காக மக்களிடத்திலே நேரடியாகவும் பேசினார்கள். ராஜாக்கள் ஏற்படுத்தப்பட்ட பிறகு ராஜாக்கள் மூலமாக இந்த தீர்க்கதரிசிகள் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் கோத்திரமானது 2 கோத்திரங்களாக பிரிந்த பிறகு, வடக்கு மற்றும் தென் தேசம் என்ற 2 கோத்திரங்களாக பிரிந்த பொழுது ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ராஜாக்கள் ஏற்படுத்தப்பட்ட பொழுது அந்த ராஜாக்களை வழிநடத்துவதற்காக பல தீர்க்கதரிசிகள் பயன்படுத்தப்பட்டார்கள். இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய இந்த அனானி என்கிற தீர்க்கதரிசி யூத கோத்திரத்தைச் சேர்ந்த ராஜாவாகிய ஆசா என்கிற ராஜாவுடைய காலத்திலே வாழ்ந்தவர். இந்த ஆசா ராஜாவை குறித்து நாம் நேற்று தினத்திலும் தியானித்தோம். 1-2 நாளாகமும் 14வது அதிகாரத்திலே 15வது 16வது ஆகிய 3 அதிகாரத்திலே இந்த ஆசா ராஜாவுடைய வர்த்தமானங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆசா ராஜாக்களை குறித்து கடந்த வருஷமே நாம் தியானித்திருப்போம். எப்பொழுதுமே தீர்க்கதரிசிகள், இந்த ராஜாக்களின் காலத்திலே வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் ராஜாக்களோடு அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள். ஆகவே தான் நாம் ராஜாக்களை குறித்து அறிந்து கொள்ளாமல் தீர்க்கதரிசிகளை குறித்து தெரிந்து கொள்ள முடியாது. ஆகவே தீர்க்கதரிசிகளை குறித்து அறிந்து கொள்வதற்கு என்பதாக அவர்கள் எந்த ராஜாக்களுடைய காலத்தில் வாழ்ந்தார்களோ அந்த ராஜாக்களை குறித்தும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியப்படுகிறது. இப்பொழுது 14வது அதிகாரம் 2 நாளாகும் 14ஆம் அதிகாரத்திலே இங்கு ஆசா என்கிற ஒரு ராஜாவானதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யூத கோத்திரத்து ராஜாவாக அவர் இருந்தார். இவருடைய ஆரம்ப கால நாட்கள் எப்படி இருந்தது என்று சொல்லி நேற்று தினத்திலே தியானித்தோம். ஆரம்ப காலத்திலே இந்த ராஜா மிகவும் நேர்த்தியான ஒரு ராஜாவாக இருந்தார். 2வது வசனத்திலே பார்க்கிறோம், தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். மிகவும் ஒரு சிறப்பான ஒரு ராஜாவாக தன்னுடைய மக்களை ஆண்டவரிடத்திலே வழிநடத்துகிற நல்ல ஒரு ராஜாவாக இருந்தார். 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்தார். அப்படி தன்னுடைய ஜனங்களை ஆண்டவரை தேடவும் கர்த்தருடைய வழியில் நடக்கவும் மிகவும் சிறப்பாய் நடத்தினார். ஆகவே 5வது வசனம் கடைசியில் பார்க்கிறோம், அவருடைய ராஜ்யம் அமெரிக்கையாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். ஆகவே அந்த அமைதியாய் வாழ்ந்த அந்த ராசாவுடைய ராஜ்யத்திலும் கூட யுத்தம் வந்த பொழுது யுத்தம் வராமல் இல்லை. ஆண்டவரை தேடினார். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்த ராஜா தான். அவருடைய வாழ்க்கையிலும் யுத்தம் வந்தது. அப்பொழுது யுத்தம் வந்த பொழுது ஆண்டவரை நோக்கி அவர் கூப்பிட்டார். அவர் சொல்லுகிறார், பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது தேவனுக்கு லேசான காரியம் என்று சொல்லி யுத்தம் வந்த பொழுது ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் என்று சொல்லி துணையாக கேட்கிறார். அவர் எதிர்பார்த்த வண்ணமாக, அவர் ஜெபித்த வண்ணமாக கர்த்தர் துணை செய்கிறார். ஆண்டவர் அற்புதமாய் செய்தார். இது நேற்று தினத்தில் தியானித்தோம். அதே போல் அவர் செய்த ஒரு 2 காரியங்கள் 15ஆம் அதிகாரத்திலே சிறப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் நேற்று தினத்திலே தியானித்தோம். 15ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்திலே பார்க்கிறோம், சிறியோர் பெரியோர் ஸ்ரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது ஆண்டவருடைய கற்பனைகளை கடைப்பிடிக்க சொல்வது மாத்திரமல்ல, யார் கடைப்பிடிக்கலையோ, அது சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களை கொலை செய்து விட வேண்டும் என்ற அளவுக்கு மிகவும் வைராக்கியமாக ஆண்டவருடைய கற்பனைகளை அவர் போதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் ஒருபடி மேலாக போய் 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவளுக்கு அந்த ஆசா ராஜாவுக்கு ஒரு தாய் இருந்தாள், மாகாள் என்று அழைக்கப்படுகிறது. அந்த மாகாள் என்ற அந்த பெண் இவருடைய தாய், ஆசாவுடைய தாய். இவர் என்ன செய்தார் என்று சொன்னால், இங்கு அவர் விக்கிரகத்தை வணங்க ஆரம்பித்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். 16ஆம் வசனத்திலே, தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாளை என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மாகாள்
ராசா ராஜாவுடைய தாயாக இருந்தாலும் அவள் தோப்பை உண்டாக்கி அந்த தோப்பில் விக்கிரகத்தை உண்டாக்கி அதை வணங்கி கொண்டிருந்தாள். ஆனால் இந்த ராசா ராஜா என்ன செய்தார் என்று சொன்னால், தன்னுடைய தாய் என்றும் பார்க்காமல், அவள் ராஜாத்தி என்றும் பார்க்காமல் என்ன செய்தார் என்று சொன்னால், அவள் ராஜாத்தியா இராதபடிக்கு ஆசா விலக்கி போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவளுடைய விக்கிரகத்தையும் நிர்மூலமாக்கி தகர்த்து கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டெரித்து போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு தாய் என்று கூட பார்க்காமல் அந்த தாய் விக்கிரக தோப்பையும் விக்கிரகத்தையும் உண்டாக்கினதினால் அவளை ராஜாத்தியாக விடாதபடிக்கு அவளை விலக்கி போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். நேற்று தினத்தில் இதை நாம் தியானித்தோம். அந்த அளவுக்கு ஆசா ராஜா ஆரம்பத்திலே மிகவும் கர்த்தரை தேடி கர்த்தரை நம்பி வாழ்க்கையை நடத்தினார். ஆனால் 16ஆம் அதிகாரத்தை நாம் ஆரம்பிக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஆசா ராஜாவுடைய வாழ்க்கையிலே தலைகீழ் திருப்பம் ஏற்பட்டது. தலைகீழ் திருப்பம் எப்படி ஏற்பட்டது என்று சொன்னால், ஒரு யுத்தம் வருகிறது. தன்னுடைய சகோதர கோத்திரத்தை சேர்ந்த இஸ்ரவேல் ராஜா பாஷா என்கிற ஒரு ராஜா, இஸ்ரவேல் கோத்திரத்து ராஜா, இவருக்கு எதிராக இவர் ஒரு காரியத்தை செய்கிறார். 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது, யூதாவுக்கு விரோதமாய் இந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்திலே போக்கும் வரத்துமா இராதபடிக்கு ராமாவை கட்டினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பாஷா ராஜா இந்த ஆசா ராஜா யூதா ராஜாவாகிய ஆசா ராஜாவுக்கு எதிராக வந்த பொழுது இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், போன அதிகாரத்தில் பார்த்தோம், இப்படி ஒரு யுத்தம் வந்த பொழுது அவர் என்ன செய்தார், ஆண்டவரிடத்திலே சென்றார். ஆண்டவரிடத்திலே சென்று, பலனற்றவனுக்காகிலும் பலமுள்ளவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம், கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே துணையை கேட்டார். ஆனால் இங்கு இந்த இஸ்ரவேலின் ராஜா இந்த பாஷா ராஜா இவருக்கு எதிராக வரும் பொழுது இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அங்கு 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனையும் உள்ள பொக்கிஷங்களையும் வெள்ளியும் பொன்னையும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பென்னாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவிடத்துக்கு அனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே, இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படி நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனை தேட மறந்து பக்கத்தில் இன்னொரு நாடாக இருக்கிற இந்த சீரியா தேசத்துக்கு ஆள் அனுப்பி, சீரியா தேசத்தின் தலைநகரமாக இருக்கிற தமஸ்குவுக்கு ஆள் அனுப்பி அங்கிருக்கிற ராஜாவாகிய பென்னதாத்தருடைய உதவியை கேட்கிறான். அந்த உதவிக்கு என்ன செய்கிறான், தேவ ஆலயத்தில் உள்ள வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து கொடுத்து நீர் உதவி செய்யும் என்று கேட்கிறான். மிகப்பெரிய ஒரு தவறை செய்கிறான். இதுக்கு முன்னால் இதுவரைக்கும் என்ன செய்தான் என்று சொன்னால், ஆண்டவரை தேடினான், கர்த்தாவே எனக்கு துணை நின்றும் என்று சொன்னவன் இப்பொழுது ஒரு அந்நிய நாட்டு ராஜாவை துணைக்கு அழைக்கிறான். அதுக்கு மட்டுமல்ல, அதற்கு கூலியாக வெள்ளியும் பொன்னையும் தேவ ஆலயத்திலிருந்து எடுத்து கொடுக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கர்த்தருடைய கோபம் வருகிறது. இங்கு பார்க்கிறோம், இந்த பாஷா ராஜாவை துணைக்கு அனுப்பினதினால் அங்கு அவனுடைய வெற்றியுள்ள இராஜாங்கம் சரிய ஆரம்பிக்கிறது. இங்கு அவர் வருகிறார். வந்த பிறகு என்ன நடக்கிறது என்று சொன்னால், நமக்கு பின்னாடி இந்த அதிகாரம் முழுவதுமாய் வாசித்து பார்த்தீங்கன்னு தெரியும். அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுகிறார். அவர் பேர் தான் அனானி. இந்த சூழ்நிலையில் தான், அதாவது தேவனை துணையாக கொள்ளாமல் இந்த அந்நிய நாட்டு ராஜாவாகிய பென்னதாத் என்னும் சீரியருடைய ராஜா அங்கு தமஸ்குவில் இருக்கிற ராஜாவை துணைக்கு அழைக்கும் பொழுது ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தத்தை சொல்வதற்காக எழுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி அனானி. இது 7ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியா ராஜாவை சார்ந்து கொண்ட பண்ணினால் சீரியாவின் ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று என்று சொல்லுகிறார். நீர் ஏன் இந்த சீரியா ராஜாவை நீர் துணையாக ஏற்றுக்கொண்டீர்? ஆண்டவரிடத்திலே போகாதது என்ன? தேவனை வேண்டிக் கொள்ளாதது என்ன? தேவனை சார்ந்து கொள்ளாதது என்ன என்று சொல்லி அவர் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லி பார்க்கிறோம். பட்டயம் என்பது அதை கையாளும் பொழுது அது தாக்குதலை ஏற்படுத்துகிறது. தேவ வசனம் எப்பொழுது நம்மோடு பேசும் பொழுது இருதயத்திலே குத்துகிறது. இங்கு பார்க்கிறோம், அது எச்சரிப்பின் சத்தமாக இந்த ராஜாவுக்கு, ஆசா ராஜாவுக்கு அது ஏற்படுகிறது. அனானி என்ற ஒரு தீர்க்கதரிசி மூலமாக எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அது உதாரணத்துக்கு 8வது வசனத்திலே பார்க்கும் பொழுது முந்தின அந்த கதையை சொல்கிறார். சேரா என்கிற 10 லட்சம் பேர் வந்த பொழுது, அதே போல் ரதங்களோடு வந்த பொழுது ஆண்டவர் உனக்கு துணை நிற்கவில்லையா? எவ்வளோ பெரிய கூட்டமான ஜனங்கள் உம்மிடத்தில் வந்தார்கள், அப்பொழுது நீ கர்த்தரை தேடினீர், அப்பொழுது கர்த்தர் உனக்கு துணை நின்றாரே என்று சொல்லி இங்கே 8வது வசனத்தில் அவர் சொல்வதை பார்க்கிறோம். மிகவும் ஏராளமான ரதங்களும்
குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகாசேனையாக இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதவனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. இந்த 14ஆம் அதிகாரத்திலே அவர் பெற்ற வெற்றியை இங்கு சொல்லி காண்பிக்கிறார் அனானி. நீர் பெரிய கூட்டம் வந்த பொழுது ஆண்டவரை சார்ந்து கொண்டீர், அப்பொழுது உதவி செய்தாரே. இப்பொழுது ஏன் ஆண்டவரை நம்பாமல், ஆண்டவரை விசுவாசிக்காமல், கர்த்தரிடத்திலே துணையை கேட்காமல் ஏன் இந்த சீரிய ராஜாவை தேடி சென்றீர் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் கேட்கிறார். அது மட்டுமல்ல, கர்த்தரை பற்றி ஒரு முக்கியமான வசனத்தை சொல்கிறார். 9ஆம் வசனம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வசனம், நாம் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். ஆண்டுடைய தீர்க்க தரிசன வசனம் இதுதான். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற தீர்க்க தரிசன வசனம் இதுதான். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அது உமக்கு தெரியாதா என்று சொல்லி கேட்கிறார். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், உதவி செய்வதற்காய் காத்து கொண்டிருக்கிறார். யார் தம்மை நோக்கி கூப்பிடுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. நீர் ஏன் ஆண்டவரை நோக்காமல் போனீர், ஆண்டவரை சாராமல் போனீர் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அந்த ஆசா ராஜாவிடத்திலே கேட்கிறார். இந்த விஷயத்தில் நீர் மதி இல்லாதவராக இருந்தீர் என்று சொல்கிறார். உமக்கு யோசிக்காமல் செய்துவிட்டீர். ஆண்டவர் உமக்கு உதவி செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீர் ஆண்டவரை தேடாமல் இந்த சீரிய ராஜாவை தேடினீர் ஏன் என்று சொல்லி அவர் கேட்கிறார். மதி இல்லாதமல் போய்விட்டீர். ஆகவே இனிமேலிருந்து இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று சொல்கிறார். யுத்தங்கள் நேரிடும் என்று சொல்லி எச்சரிக்கும் சத்தத்தை கேட்டவுடனே இவர் ஒன்று மனம் திரும்பி இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்திலே போய், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்டிருக்க வேண்டும். நான் உண்மை இனிமேல் சார்பின் ஒப்பு கொடுத்துக்கிட்டு வேண்டும். ஆனால் மாறாக என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த அனானியின் மேல் சினம் கொண்டு அவரை ஜெயிலில் பிடிச்சி அடைச்சி போடுறார். காவலறையிலே வைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கு சிலரை கொடூரமாய் நடப்பித்தான். ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளை கொடூரமாய் நடப்பித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய கோபம் மிகவும் அதிகமாய் மூழ்கிறது. 12ஆவது வசனத்தில் பார்க்கும்பொழுது, ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே 35 ஆண்டுகள் மிகவும் அமெரிக்கான ஒரு வாழ்க்கை, ஒரு ராஜ்யத்தை நடத்தின இந்த ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். காலிலே வியாதி வந்து அவனுக்கு நோய் வருகிறது, ஆண்டவரை நம்பாமல் போனதினால். அது மட்டுமல்ல, அதில் இன்னொரு மிக முக்கியமான, மிகவும் வருந்தத்தக்கப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கிறது. அதில் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏற்கனவே அவன் கர்த்தரை தேடாமல் போனதால் தான் அவனுடைய வாழ்க்கையிலே தோல்வி வருகிறது, அவனுடைய சரீரத்திலே நோயும் வருகிறது. நோய்க்கு மத்தியிலே கூட ஆண்டவரை தேடாமல் பரிகாரிகளை தேடினான். அதற்கு பிறகு அவனுடைய ராஜ்யத்துக்கு முடிவு வருகிறது. 41ஆம் வருஷத்திலே அவன் மரிக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். 39ஆம் வருஷத்திலே அவனுடைய ராஜ்யத்துக்கு முடிவு வருகிறது. 41ஆம் வருஷத்திலே மரித்து போகிறான். 35 ஆண்டுகள் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தான். எப்படி வாழ்ந்தான் என்று சொன்னால், ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தான். ஆனால் ஆண்டவர் விட்டு வழி விலகின போதோ இந்த அனானியன் தீர்க்கதரிசி அவர் எச்சரிக்கிறார். எச்சரிப்பின் சத்தத்தை கேளாமல் அவனையே பிடித்து சிறையில் அடைத்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பல முறை நாம் வழி தவறும் பொழுது, நம்ம ஆண்டவரை விட்டு வழி விலகி செல்லும் பொழுது வேத வசனத்தின் மூலமாக நேரடியாக பேசுகிறார். அதே போல் பல வழிகளிலே பேசி கொண்டிருக்கிறார். பல வழிகளில் நம்ம உணர்த்துகிறார், எச்சரிக்கிறார். நேர்வழியில் நடப்பதற்காக, நாம் செல்லுகிற பாதை தவறு, நாம் சொல்லுகிற வார்த்தை தவறு என்று சொல்லி பல முறை எச்சரிக்கிறார். ஆனால் ஒவ்வொரு முறையும் நாம் மனம் திரும்பினால், நாம் திரும்ப ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தால் நிச்சயமாக நமக்கு வாழ்வு உண்டு. மாறாக திரும்பவுமாக நம் மனதை கடினப்படுத்தினால் நமக்கு வெற்றி இல்லை வாழ்க்கையில். இந்த ஆசா ராஜாவுடைய வாழ்க்கையிலிருந்து அது நமக்கு பெரிய ஒரு பாடமாக இருக்கிறது. அனானியை போல தீர்க்க தரிசன வசனங்கள் நமக்கு வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற அனானி சொன்ன வசனங்களைப் போல, அதிலும் குறிப்பாக 9ஆம் வசனத்திலே தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவதற்காக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே நாம் அங்கு 2 குருடருடைய சரித்திரத்தை பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது 2 குருடர் இயேசுவினிடத்திலே வந்து, அவர்கள் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு அவர்களை நோக்கி அந்த குருடரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி என்று சொன்னால், 28ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 9:28, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்கிறார். அவர்கள் பார்வையடைய வேண்டும். ஆகவே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்ட அந்த குருடரை பார்த்து இயேசு கேட்கிற கேள்வி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா
என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்று சொன்னவுடனே அவருடைய கண்களை தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இதை செய்ய உங்களுக்கு எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறார்கள் என்று கேட்டு அவர்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொன்ன உடனே கண்களை தொட்டு சுகமாக்கினார். இன்னைக்கு தேவ வல்லமை நம் மத்தியிலே விளங்குவதற்காக வல்லமையோடு கரத்தோடு கர்த்தர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவதற்காக கர்த்தர் காத்திருக்கிறார். அவருடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த தியான கூடுகளை கலந்து கொண்டிருக்கிற நம்மையும் கர்த்தர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அவருடைய கண்கள் நம்மீது வைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக என்று சொன்னால், யாரெல்லாம் தம் மீது உத்தம இருதயத்தோடு இருக்கிறார்கள், தம்முடைய வல்லமையை விசுவாசிக்கிறார்கள், தம்முடைய வல்லமையை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நம்முடைய வல்லமை விளங்க பண்ணும் என்று சொல்லும் பொழுது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் நம்மீது வைக்கப்பட்டிருக்கிறது. கண்கள் நம்மையும் நம்ம விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையும் உயர்த்தும், நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கும். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி நம்மை உயர்த்துவாராக. ஆமென்.